சண்டேலாம் ஃபேட் லாஸ் சேலஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஹார்ட்லி நம்ம ஒரு சேலஞ்சை கையில் எடுத்தால் நம்ம தான் அதை முடிக்கணும் அப்படின்றதுக்காக அல்டிமேட்டாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி நான் டயட்லாம் ஃபாலோ பண்ணேன். சண்டே ரொம்ப ஃபன்னாக போகும். கொஞ்சம் இருந்தாலும் நீங்கள் டயட் பிளான் என்ன பண்ணுன்றதை டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சேம் அதே மாதிரி பாதாம திராட்சையெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம குடிக்கிற அந்த பட்டையை காய்ச்ச தண்ணியில் லெமனை போட்டு அப்படியே குடிச்சிட்டு அது இட்ஸ் டூ டஃப் தான். கலங்கத்தால் என்னடா புளிப்பாக போட்டு குடிக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ ஹார்ட்லி அதையும் குடிச்சிட்டு நம்ம பார்ட்டி சண்டே ரன்டே அதில் நான் பிளாஸ்ட் பண்ணேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ரன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எனக்குலாம் இந்த 365 டேஸ் சேலஞ்சை விட்டுலான்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் நம்மளை நம்பி இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கிளம்பி ஓடிச்சு. நாக்க தொங்க போட்டு கதரை விட்டு டீமோடு சேர்ந்து ஒரு 5 to 7 கிலோமீட்டர் ஓடி இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப இன்டென்ஸாகவே இருந்தது. பிளாஸ்ட் பண்ணிட்டேன். எப்படியுமே ரன்னை முடிவு பண்ணுறது ஸ்வெட் தான். லைக் ஃபேட்டை ஐயோ அம்மானு கதரை ஒன்றுமேன்னு சொல்லிட்டு ஸ்வெட்டு மூலியமாக சும்மா கதரை விட்டேன். ஓகேவா, வேறு என்னங்க, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு வந்தேன். செம்ம பசி, வயிறுலாம் டயர்டு. அதுக்கப்புறமேட்டு சர்ச்சுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கண்ணாடியை போட்டு அம்மா கலக்கி வச்ச ப்ரோட்டீன் ஷேக்கை சும்மா கலன்னு அடித்து முடிச்சுட்டு சர்ச்சுக்கு போனேன். வந்தவனையும் செம்ம பசி. அப்புறமேட்டு என்ன பண்ணுறது, 2 இட்லி 1 வடை. ஓகே, கொஞ்சம் கார்ப் லோட் பண்ணிக்கலாம், எனர்ஜியே இல்லை. ஆக்சுவலாக சாயங்காலம் ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு இது சாப்பிட்றதா இருந்துச்சு, லஞ்சு. பயங்கரமான ஒரு லஞ்ச் இருந்தது, பிரியாணி சாப்பிட்லான்னு இருந்தேன். ஆனால் டயர்டில் நேற்று பண்ண ஒர்க் அவுட், பர்த்டே ஒர்க் அவுட் டயர்டு இன்னும் போல் அப்படியே படுத்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு இந்த இட்லி வடையெல்லாம் சாப்பிட்டு போய் கொஞ்ச நேரம் தூங்கினேன். கொஞ்ச நேரன்றது ரொம்ப நேரமே தூங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணேன், எந்திரிச்சிட்டேன். சரி, சண்டே பிரியாணி டே, மிஸ் பண்ணக்கூடாது, மக்கள்லாம் நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பசி எடுத்தது. ஏந்து பர்பி ஸ்நாக்ஸு, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து மூக்கல்ல அந்த மாதிரி எல்லாமே நிறைய வச்சுருந்தேன். கடலை பர்பி அந்த மாதிரி வாங்கி வச்சுருந்தேன். இதில் எவ்வளோ கில்டிஸ்லாம் தெரியாது. இந்த மாதிரி பசிச்சா இது ஹெல்த்தியானா எனக்கு தெரியாதுங்க. நான் அந்த மாதிரி பசிக்கும் போது அதுக்கப்புறமேட்டு பிரியாணியை போய் வாங்கிட்டு வந்தேன். பிரியாணினா குஷ்கா மட்டும் வாங்கிட்டு வந்தேன். பிரியாணி ரைஸு, முட்டை, தந்தூரி ஒரு ஆஃப் தந்தூரி அல்டிமேட்டாக ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துட்டு ப்ரோட்டீனை செம்மையாக லோட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ப்ரோட்டீனை ஃபுல்லாக லோட் பண்ணேன். நாளைக்கு ப்ரோக்ராமில் கதரை விட்டுக்கலான்னு சொல்லிட்டு வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நாளைக்கு வீட்டில் சந்திப்போம், கதரை விடுவோம். இதை லவ் யூ.